Welcome guys. இன்னைக்கு நம்ம section of solids topicல problem number 1 பார்க்கலாம். Square prism வச்சு பார்க்கலாம். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி cutting plane பத்தின கான்செப்ட், true shapeனா என்ன, sectional front view, sectional top viewனா என்ன அப்படிங்கறத நீங்க கான்செப்ட் வீடியோல பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா புரியும். Problem note பண்ணிக்கோங்க. A square prism of base height 30 mm, axis height 50 mm is resting on HP with its base as equally inclined to the VP. It is cut by a cutting plane perpendicular to VP and 45 degree inclined to the HP in the axis and 15 mm below from the top. Draw its sectional view and its true shape. அது வரைக்கும் தான் ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த லாஸ்ட் லைனையும் நான் கொஸ்டின்ல எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறேன். பை விச் உங்களால் டிஃபிகல்ட் சம்ஸையும் ஈஸியாக போட முடியும். ஓகே, இப்போதைக்கு அதை எழுதிக்கோங்க. ஆல்சோ ஃபைண்ட் த கட்டிங் பிளேன் லென்த் அண்ட் ட்ரூ ஷேப், ஹைட் அஸ் வெல் அஸ் லென்த். ஓகே, இப்போ கிவன்ல என்ன சாலிட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கொயர் பிரிசம், அதோடைய சைடு வந்து 30, ஹைட் வந்து 50 இருக்குது. அதுக்கடுத்து எங்க ரெஸ்ட் பண்ணணும், இங்க பாத்தீங்கன்னா ரெஸ்டிங் ஆன் ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, மோஸ்ட்லி செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹெச்பில வரும், எக்ஸப்ட் 2 to 3 ப்ராப்ளம்ஸ். ஓகே, அந்த கேஸ் வந்து நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து எப்படி பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா பேஸ் ஈக்குவலி இன்க்ளைன் டு தி விபி. சரியா, அப்போ கார்னர் வந்து ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் வர்ற மாதிரி அந்த ஸ்கொயரை வச்சீங்கன்னா தான் என்ன ஆகும், அந்த ரெண்டு பேஸும் விபிக்கு ஈக்குவலி இன்க்ளைண்டா வரும். ரைட், ஆனா நம்ம வந்து என்ன பண்ண போறது இல்லை, கார்னர் வச்சு லிஃப்ட் பண்றதோ ட்ரில் பண்ண போறதெல்லாம் கிடையாதுப்பா. ஆனா அந்த மாதிரி ஓகே, அதாவது நீங்க யூனிட் 3ல பார்த்தா கார்னர் ரெஸ்டிங் மாதிரி நீங்க வைக்கணும். ஓகேவா, அவ்வளவுதான். அதுக்கடுத்து கட்டிங் பிளேன் டீடைல் என்ன அப்படிங்கறத பாருங்க. கட்டிங் பிளேன் வந்து விபிக்கு பெர்பெண்டிகுலர், அதே நேரத்தில் ஹெச்பிக்கு இன்க்ளைன்ட். ஹெச்பிக்கு கட்டிங் பிளேன் இன்க்ளைன்னா டெஃபினட்டா வெர்டிக்கல் பிளேன்ல தான் அதை வந்து கட் பண்ணும். நீங்க கான்செப்ட் வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. ரைட், அதர் தன் திஸ் விபிக்கு பெர்பெண்டிகுலர், அப்போ டெஃபினட்டா விபியில தான் கட் பண்ணும். 15 mm ஃப்ரம் த டாப். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், XY போட்டுக்கணும், விபி ஹெச்பி மார்க் பண்ணிக்கணும். XYக்கு கீழே என்ன பண்ணணும், உங்களுடைய சாலிடை வரையணும். கார்னர் ரெஸ்டிங் மாதிரி ஸ்கொயர் வரையணும். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். XYக்கு பேரலா ஹாரிசான்டல் லைன் போட்டு லெஃப்ட் சைடில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஏல இருந்து 45 டிகிரிக்கு கீழே ஒரு லைன், மேலே ஒரு லைன் போட்டுட்டு பெர் சைடு ஆஃப் த ஸ்கொயர் எவ்வளோ 30. சரியா, ஏல இருந்து கீழே 30, அந்த பாயிண்ட் தான் என்னுடைய பி. ஏல இருந்து மேலே 30, அந்த பாயிண்ட் தான் என்னுடைய டி. அதுக்கடுத்து டில இருந்தோ பில இருந்தோ அந்த ஹரிசான்டல் லைன் ஆர்க் அடிச்சிங்கன்னா நமக்கு பாயிண்ட் சி கிடைச்சிரும். அப்புறம் இது என்ன பண்ணிக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்து நீங்க ஹெச் பென்சில் வச்சு வரைஞ்சிருங்க. ஹெச்பி பென்சில் இப்போதைக்கு எடுக்காதீங்க. ஓகேவா, ரைட். அதுக்கடுத்து இப்போ நம்ம போட்டது ஃபுல்லா டாப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயருடைய பேஸ், பாட்டம்லயும் அதே மாதிரி ஒரு பேஸ் இருக்கும். அதுக்கு பேர் வந்து PQRS. சரியா, நீங்க வேணும்னு என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கோல்கேட் பேஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸை எடுத்துட்டு இந்த மாதிரி நிக்க வச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ABCDங்கிறது டாப்ல இருக்கிற சர்ஃபேஸ், PQRSங்கிறது பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க XY வரைக்கும். அதுக்கடுத்து ஆக்சிஸ் ஹைட் எவ்வளோ 50 mm. சரியா, XYல இருந்து 50 ஹைட்டுக்கு என்ன பண்ணிக்கோங்க, அதோடைய வெர்டிக்கல் லாங்கர் எட்ஜஸ் டிரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த டாப்பையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நேமிங் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கிறதுலாம் என்னது, PQRS வச்சிருக்கிறோம். ரைட்டா, ஸோ பாட்டம்ல இருக்கிற P வந்து விசிபிளா தெரியும், Q தெரியும், R தெரியும். ஆனா பாட்டம்ல S மட்டும் தெரியாது, ஏன்னா S வந்து பின்னாடி இருக்கு. அதே மாதிரி தான் டாப்ல A தெரியும், B தெரியும், C தெரியும், பின்னாடி யார் இருக்கா, D இருக்கா. அதனால அது வந்து பிராக்கெட்ல போடணும். ஓகே, விபியில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் டேஷ் வச்சு பேர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாருங்க. கட்டிங் பிளேன் பத்திய டீட்டெயில் இப்போ நம்ம நோட் பண்ண போறோம். ரைட், அதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிஸ் என்னங்கிறத காமிச்சிருங்க. இதோட ஹைட் வந்து 50 mm. ஓகேவா,
அடுத்து கட்டிங் பிளேன் எங்கே வரப்போகுது, டாப்ல இருந்து 15 mm கீழே. சரியா, இந்த டாட் தான் என்னது, அந்த 15th mm. கரெக்டாக ஸ்கேலை வச்சு ஆக்சிஸில் அந்த பாயிண்ட்டை காமிங்க. ஆக்சுவலி இந்த சம்மில் நம்மளுடைய ஆக்சிஸும் அதோடைய லாங்கர் எட்ஜ், அதாவது Q டேஷ் P டேஷும் S டேஷ் D டேஷும் ஒரே லைனில் இருக்குது. சரியா, அதனால தான் நான் அந்த மிடில் இருக்கிற அந்த லாங்கர் எட்ஜில் அந்த டாட் வச்சிருக்கிறேன். 15 mm கீழே அந்த வேல்யூவை காமிச்சிருங்க. அதுக்கடுத்து அந்த 15th mm பாயிண்ட்ல ப்ரொடக்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் எவ்வளோ, கட்டிங் பிளேன் ஆங்கிள் 45 டிகிரி. எய்தர் நீங்க லெஃப்ட் சைடில் எடுத்தாலும் கரெக்டு தான், ரைட் சைடில் எடுத்தாலும் கரெக்டு தான். ஓகேவா, 45th டிகிரியில் வச்சுட்டு என்ன பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம கட்டிங் பிளேனுக்குரிய சிம்பிளை கரெக்டாக வரையணும். சரியா, கட்டிங் பிளேனுக்குரிய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சைடு த ஆப்ஜெக்ட் டார்க் கண்டினியூஸ் லைன், ஆப்ஜெக்டுக்கு அடுத்து சின்னதாக ஒரு கேப்பு, அடுத்து சின்னதாக ஒரு லைன், அதுக்கடுத்து ஒரு பெரிய லைன். சரியா, இதே மாதிரி லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்லையும் ரைட் எக்ஸ்ட்ரீம்லையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இங்கே பாருங்க, தெரியுதா, இன்சைடு த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டார்க் லைன், ஆப்ஜெக்ட் தாண்டின உடனேயுமே சின்ன ஒரு கேப், அடுத்து சின்ன ஒரு லைன், அடுத்து சின்ன ஒரு கேப், அடுத்து கொஞ்சம் பெரிய லைன். அதே மாதிரி தான் ரெண்டு சைட்லையும் பண்ணியிருக்கணும். இந்த கட்டிங் பிளேனுக்கு நேமிங் கொடுத்துருங்க. வெர்டிக்கல் பிளேனில் கட்டிங் பிளேன் இருந்துச்சுன்னா அதுக்கு VT அப்படின்னு பேர் வைக்கணும், அதாவது வெர்டிக்கல் ரேஸ். ஒருவேளை கட்டிங் பிளேன் வந்து ஹெச்பியில் வர்ற மாதிரி இருக்கிற சம்மில் HT அப்படின்னு பேர் வைக்கணும். அதுக்கடுத்து இந்த ரிமைனிங் சாலிடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டார்க்காக காமிச்சிடணும். யார் ரிமைனிங் சாலிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் பிளேனுக்கு கீழே இருக்குது இல்லையா, இதுதான் ரிமைனிங் சாலிட். அதை ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, டார்க்காக ட்ரா பண்ணி காமிச்சிருங்க. HB பென்சில் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இங்கே பாருங்க, லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் லைனு, அடுத்து இந்த மிடில் இருக்கிற லாங்கர் எட்ஜ், அடுத்து ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த லாங்கர் எட்ஜ். அதுக்கடுத்து அந்த டாப்பில் கொஞ்சம் சின்னதாக ஒரு பேஸ் வந்து அன்கட்டாக இருக்குது, அதையும் டார்க் பண்ணி காமிங்க. பாட்டமில் அந்த பேஸ் பாருங்க, அதையும் டார்க் பண்ணி காமிச்சிருங்க. அது ரெண்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கட்டிங் பிளேன் எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆயிருக்குதோ அங்கெல்லாம் புதுசாக என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆயிருந்திருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், கரெக்டாக கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இங்கே பாருங்க, எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆயிருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதாவது எங்கெல்லாம் எட்ஜஸோட இன்டர்செக்ட் ஆயிருக்குதோ அங்கெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பாரு, இந்த டாப்பில், அதுக்கடுத்து இந்த மிடில் இருக்கிற லாங்கரேஜ், பாட்டமில் இருக்கிற லாங்கரேஜ். ஓகேவா, இப்போ நமக்கு என்ன டவுட் வரும்னா, அந்த பர்டிகுலர் பிளேஸில் எத்தனை பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நேமிங் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்குறோம், அதனால ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இந்த டாப் பேஸில் ஒரு இடத்துல கட் ஆயிருக்குது. அந்த டாப் பேஸில் எந்த இடத்துக்கு நடுவில் அந்த பாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்க. லெஃப்ட் சைடில் A இருக்குது, ரைட் சைடில் என்ன இருக்குது, பியும் இருக்குது, டியும் இருக்குது. சரியா, உனக்கு இப்போ இது இங்கே புரியலன்னா அதை அப்படியே டாப் வியூல வந்து பாரு. ஏ கீழே, அதாவது ஏல இருந்து பிக்கு ஒரு எட்ஜ் இருக்குது, அதே மாதிரி ஏல இருந்து டிக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. சரியா, ஸோ இப்போ இங்கே பாருங்க, அந்த கட்டிங் பாயிண்ட்ல இருந்து வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டிங்கன்னா ஏபியில் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதா, அதே மாதிரி ஏடியில் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ அங்க ரெண்டு கட்டிங் பாயிண்ட்ஸ் உருவாயிருக்குது. ஓகே, இப்போதைக்கு அந்த ஏபியில் உருவானதற்கு பேர் வந்து 1' வச்சிருங்க, ரைட். அதே மாதிரி டாப் வியூவில் 1 கொடுத்துருங்க. இப்போ அந்த பிஹைண்ட்ல இருக்கிறதுக்கு ஒரு நேம் வைக்கணும், ஆனால் அது என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது. சரியா, அப்படியே சுற்றி முடிச்சுட்டு வரும்போது வச்சுக்கிடலாம். ஒரு அதர்வைஸ் நீங்கள் இப்போ கூட கொடுக்கணும்னு கொடுத்துக்கிடலாம். ஆனால் அந்த சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் மாறி மாறி வந்துடுற மாதிரி இருக்கும், அதனால கடைசியாக நேம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த நடுவில் ஒரு லைனில் இன்டர்செக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, நடுவில் என்ன லைன் இருக்குது, Q டேஷும் B டேஷும் ஒரு லாங்கரேஜ், S டேஷும் D டேஷும் இன்னொரு லாங்கரேஜ். அப்போ ரெண்டு லாங்கரேஜஸ்ல அந்த கட்டிங் பிளேன் இன்டர்செக்ட் ஆயிருக்குது. அப்போ அங்க ரெண்டு கட்டிங் பாயிண்ட் ஜென்ரேட் ஆயிருந்திருக்கும். சரிங்களா, ரைட். அதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறதுக்கு பேர் வந்து 2' வச்சுக்கிறேன். அதாவது என்னுடைய P' Q' இருக்குது இல்லையா, அது வந்து 2'. அதே மாதிரி பின்னாடி இருக்கிறது என்னவா இருக்கும்,
முடிச்சுட்டு வரும்போது பேர் வச்சுக்கலாம். ஓகே, அங்கே ஒன்று இருக்குதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எஸ் டேஷ் டி டேஷில். அதுக்கடுத்து ரைட் சைடில் பாருங்க, எத்தனை லாங்குவேஜ் இருக்குது? ஒன்றா ரெண்டா? ஒன்று தான். எப்படி சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு மேபி டவுட் வந்துச்சுன்னா இங்கே பாருங்க, ஆர் டேஷ் சி டேஷ் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். டாப் வியூவில் போய் பாரு, ஆறு சி, கீழே இருக்கிற ஆறு மேலே இருக்கிற சி கூட கனெக்ட் ஆகிருக்குது. ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். சரியா? அப்போ அங்கே ஒரே ஒரு கட்டிங் பாயிண்ட் தான் ஜென்ரேட் ஆகிருந்திருக்கும். அதை என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேர் வந்து 3 டேஷ். ஃப்ரண்ட் வியூலையும் கொடுத்துருங்க, டாப் வியூலையும் கரெக்டாக நேமிங் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இப்போ அப்படியே நம்ம விட்டு வச்சுருக்கோம் பாருங்க, அப்படியே இந்த சைடு வாங்க. 3 டேஷ்க்கு அடுத்து 2க்கு பின்னாடி யார் இருக்க போகிறா? நம்மளுடைய 4 டேஷ் இருக்க போகுது. அதாவது எஸ் டேஷ் டி டேஷில் 4 டேஷ் இருக்க போகுது. அதுக்கடுத்து 4க்கு அடுத்து 5 அப்படின்னு நம்ம பேர் கொடுக்கணும். தட் இஸ் நத்திங் பட் டி டேஷ் ஏ டேஷில் வரப்போகிற அந்த பர்டிகுலர் பாயிண்டோடைய பேர் தான் 5 டேஷ். எல்லா இடத்துலையும் நேம் கொடுத்துருங்க. ஃப்ரண்ட் வியூலையும் கொடுத்துருங்க, டாப் வியூலையும் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக என்ன பண்ணணும்னா அந்த ரிமைனிங் பவுண்டரிஸை டாப் வியூலையும் டார்க்கன் பண்ணி காமிக்கணும். சரியா? இங்கே டாப் வியூவில் இங்கே பாருங்க எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிமைனிங் எல்லாமே வரும். இந்த ப்ரிசமை பொறுத்த மட்டும் பேஸில் பார்த்தோன்னா, அதாவது இங்கே பாரு, இந்த எக்ஸ்ஒய் லைனில் இந்த பேஸில் கட்டிங் பிளேன் கட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாலிட் வந்து நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆக்சுவலி இங்கே எப்படி இருக்குது, கட்டிங் பிளேன் ரைட் எக்ஸ்ட்ரீம் ஃபுல்லாக வந்திருக்குது, லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் பாதி, அதாவது கொஞ்சோண்டு சாலிடை கட் பண்ணாமலும் இருக்குது. ஓகே, அப்போ ஃபுல்லாகவே இந்த சாலிடில் நமக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணிடுங்க, அவுட்டர் பவுண்டரியை ஃபஸ்ட்டு டார்க்காக காமிச்சிருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, இந்த 1 டேஷ் 5 டேஷ் அப்படிங்கிறது 2 பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஸ்ட்ரைட் லைன். தட் இஸ் நத்திங் பட் 1 எட்ஜ். அப்போ 1ஐயும் 5ஐயும் என்ன பண்ணணும்னா நீங்கள் டார்க்காக காமிக்கணும். இந்த A15 அப்படிங்கிற ஏரியா என்னது, அன்கட்டட் டாப் பேஸ். அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்னது, இந்த 1 2 3 4 5 இந்த ரீஜியன் வந்து கட் பண்ண இன்னர் செக்ஷன். சரியா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் நம்ம செக்ஷனல் டாப் வியூ. அது எப்படி காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட்சிங் லைன் போட்டு காமிக்கணும். ஓகேவா? ஸோ ஹேட்சிங் லைன் அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ளைண்டாக லைன் வரையணும். உங்களுடைய ஹேட்ச் பென்சில் எடுத்துக்கோங்க, லெஸ் தென் 45 டிகிரி கொஞ்சம் செட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமையும் ரைட் எக்ஸ்ட்ரீமையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடுங்க. அதுக்கடுத்து இந்த லைனுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஒரு லைன் போடுங்க. அந்த லைனும் லெஃப்டையும் தொட்டிருக்கணும், ரைட் எக்ஸ்ட்ரீமையும் தொட்டிருக்கணும். அதே மாதிரி மூணாவது ஒரு லைன் போடுங்க, லெஃப்டையும் தொட்டிருக்கணும், ரைட்டையும் தொட்டிருக்கணும். A15 அந்த ரீஜியனுக்குள்ள போகக்கூடாது, ஏன்னா அதை வந்து கட் பண்ணல. சரியா? அடுத்து அதே மாதிரி என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் போடுங்க. இந்த ஒவ்வொரு லைனுக்கும் இருக்கிற கேப் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஒரு 2 mm வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அது பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம செக்ஷனல் டாப் வியூ பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பெண்டிங் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஷேப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ட்ரூ ஷேப் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கட் பண்ண கட்டிங் பிளேனுக்கு 90 டிகிரியில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ ஷேப் தெரியும். சரியா? இதை பற்றி நம்ம தெளிவாக அந்த வீடியோஸில் இருக்கும், அதில் போய் ஒரு தடவை பாருங்கள். அதர்வைஸ் நீங்களே கூட செஞ்சு பாருங்க. ஒரு பனானா எடுத்துக்கோங்க, பனானாவை இன்க்ளைண்டாக, அவங்க கட்டிங் பிளேன் இன்க்ளைண்டாக வச்சு கட் பண்ணிடுங்க. ரைட்டா? அப்படியே அந்த பனானாவை டக்குன்னு டாப் வியூல இருந்து நீ பாரு, உன் கண்ணுக்கு வந்து சர்க்கிள் தான் தெரியும். ஓகே, தட் இஸ் நத்திங் பட் செக்ஷனல் டாப் வியூ. அதே அந்த பனானாவை நீங்க கட் பண்ண அந்த கட்டிங் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஷேப், அதாவது அந்த பனானால இருக்கக்கூடிய அந்த ட்ரூ ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட், இது நீங்கள் இன்னைக்கு சாப்பிடும்போது ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த சம்முக்கு எப்படி வருங்கிறத பார்த்துடலாம். எப்படி வரும், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதாவது கட்டிங் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்து நம்ம பார்த்தா என்ன தெரியுமோ அதுதான் ட்ரூ ஷேப். ஸோ தட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 டேஷ் 5 டேஷ் 2 டேஷ் 4 டேஷ் 3 டேஷ் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட்ல இருந்து 90 டிகிரிக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் லைன்ஸ் வரைய போகிறோம். சரியா? இங்கே பாருங்க, 1 டேஷ் 5 டேஷில் 90 டிகிரிக்கு, அடுத்து 2 டேஷ் 4 டேஷில் 90 டிகிரிக்கு, 3 டேஷில் 90 டிகிரிக்கு.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கட்டிங் பிளேனுக்கு 90 டிகிரி இருக்கணும். அதுக்கடுத்து அந்த கட்டிங் பிளேனுக்கு பேரலா என்ன பண்ணுங்க, ஆப்ஜெக்டை கட் பண்ணாம கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைங்க. இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு பேரு நியூ ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு பேரு x1 y1 அப்படின்ட்டு நான் வச்சிருக்கிறேன். அடுத்து சிம்பிள்பா மெஷர் பண்ண போறீங்க, மார்க் பண்ண போறீங்க. அதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. சரியா? ஓகே, இது கீ பாயிண்ட் வேணா நோட் பண்ணிக்கோங்க. கட்டிங் பிளேன் வெர்டிக்கல் பிளேன்ல இருந்துச்சுன்னா ஹெச்பியில இருந்து என்ன பண்ண போறோம்னா மெஷர் பண்ண போறோம். அதாவது எக்ஸ்ஒய்ல இருந்து ஹெச்பியில அந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் உடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். ஒருவேளை கட்டிங் பிளேன் வந்து ஹெச்பியில இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய்ல இருந்து விபியில இருக்கக்கூடிய அந்த கட்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும். ஓகே, அதை நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சம்மை முடிச்சிடலாம் நம்ம குயிக்கா. இங்க பாருங்க, நான் எக்ஸ்ஒய்ல இருந்து பாயிண்ட் நம்பர் 1 கட்டிங் பாயிண்ட் நம்பர் 1 டிஸ்டன்ஸ் எடுத்துட்டேன். ஓகே, அதுக்கடுத்து என்னுடைய நியூ ரெஃபரன்ஸ் லைனுக்கு போறேன். அதே ப்ரொஜெக்ஷன்ஸ் லைனை யூஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க, இந்த 1' இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் லைன்ஸ் போதா, அதை யூஸ் பண்ண போறேன். இதே டிஸ்டன்ஸை அங்க மார்க் பண்ண போறேன். அதுதான் என்னுடைய பாயிண்ட் 11. ரிப்பீட் த சேம். ஓல்டு ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து, அதாவது எக்ஸ்ஒய்ல இருந்து ஹெச்பியில் 0.5 வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துக்கோங்க. அதே டிஸ்டன்ஸை அப்படியே எடுத்துட்டு வந்து நியூ ரெஃபரன்ஸ் லைனில் அதே ப்ரொஜெக்ஷன்ஸில் மார்க் பண்ணுங்க. அதுதான் நம்மளுடைய 5-1. அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸ்ஒய்ல இருந்து 0.2 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். அதே ப்ரொஜெக்ஷன் லைனை யூஸ் பண்ணுறேன். நியூ ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து என்ன பண்ணுறேன், ஆர்க் அடிக்கிறேன். அது நம்மளுடைய 2-1. அதே மாதிரி எக்ஸ்ஒய்ல இருந்து 0.4 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். அதை மார்க் பண்ணுறேன். அதே ப்ரொஜெக்ஷன்ஸ் லைனில் எக்ஸ்ஒய்ல இருந்து என்னுடைய 4-1 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஒய்ல இருந்து நம்மளுடைய 0.3 டிஸ்டன்ஸ் எடுத்தாச்சு. அப்படி என்ன பண்ணுங்க, அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் லைன்ஸில் போயிட்டு மார்க் பண்ணுங்க. 0.31 கிடைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஹெச்பி பென்சில் வச்சு கனெக்ட் பண்ணுங்க. 1 2 2 to 3 3 to 4 4 to 5 5 to 1. இதுதான் என்னன்னு பார்த்தோன்னா ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். சரியா? அதை என்ன பண்ணிடுங்க, ஹேட்ச் பண்ணி காமிச்சிருங்க. ஹேட்ச் பண்ணும்போது எப்படி பண்ணணும், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் எக்ஸ்ட்ரீமை டச் பண்ணி இருந்திருக்கணும். ஒவ்வொரு லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கணும். சரியா? அவ்வளோதான். அடுத்து இந்த மாதிரி அதை ஏரோ ஹெட் போட்டு காமிச்சிருங்க. டாப் ஆஃப் த பேஜில் செக்ஷன் ஆஃப் ஸ்கொயர் ப்ரிசம் அப்படிங்கிறத காமிச்சிருங்க. பாட்டமில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் காமிச்சிருங்க. அதுக்கடுத்து நான் உங்களை எக்ஸ்ட்ராவாக ஒன்று இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன், இந்த கட்டிங் பிளேனுடைய லென்த் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த சம்ல இருந்து இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. இந்த லென்த் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. அதாவது இங்க பாரு, இந்த 1' இருந்து 3' வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லென்த் தான் கட்டிங் பிளேனுடைய லென்த். இந்த கட்டிங் பிளேன் லென்த்துக்கும் ட்ரூ ஷேப்புக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா? யா, அந்த கட்டிங் பிளேன் லென்த் ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்குதோ அதுதான் இந்த ட்ரூ ஷேப் உடைய லென்த். சரியாப்பா? பாரு, இதே டிஸ்டன்ஸ் தான் ட்ரூ ஷேப்லயும் இருக்குது. ஓகேவா? இந்த லென்த்ல இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரூ ஷேப் உடைய வித் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த டிஸ்டன்ஸ் பாரு, இந்த டிஸ்டன்ஸ் எங்க இருக்குது, நம்மளுடைய டாப் வியூல அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த ஹேட்ச் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இது உங்களுக்கு வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரூ ஷேப் ஆஃப் த அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேட்டகரி இந்த செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல வரும். அதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். இப்போதுல இருந்தே இது ஜஸ்ட் இந்த பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். யூ கேன்